எங்க பாண்டியம் எங்க வாங்க வெற்றிகரமா வந்துட்டீங்க. முதல் நாள் வெற்றிகரமா ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஸோ டே 1 இப்போ நம்ம கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாமல் காப்பாற்றுறதும் இவர் கையில் தான் இருக்கு. ஆமாம், ரெண்டு பேர் கையிலையும் இருக்கு. ஒரு நாள் வரலனாலும் 5000 ரூபா மைனஸ் ஆயிரும். அதை சொல்லியே இல்லை, அதை சொன்னாதான் நீங்க ஒரு ஆர்வமா வருவீங்க. கண்டிப்பாக. ஸோ டே 1 இருந்து ஆரம்பிக்கிற மக்களே. ஸோ நீங்களும் வீட்டில் இதை பார்த்து வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாஸ்டர் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வார்ம் அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங், அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தனிங். ஃபர்ஸ்ட் உங்களோட பாடி வெயிட்ஸ்ல வச்சு ஸ்ட்ரென்தனிங். அதை முடிச்சுட்டு தான் மற்ற எல்லாத்துக்கும் போக போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ச்சு செக் பண்ணிடுவோம். மெயினாக இதை தான் குறைக்கணும். அதுக்காக முதல் செக் பண்ணிடுவோம். 46 அப்படியே போட்டோ எடுங்கண்ணா. 46 22 45 and half 13 and half 24 and half 24 20 and half 57 கை வந்து 36 neck rotate up and down. எப்பவும் வந்த உடனே மொபிலிட்டி மெயின். மொபிலிட்டி தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெச்சிங் போகணும். சரிங்களா? 10 times. இப்போ வந்து ஷோல்டர் ரொட்டேட். 10 கவுண்ட் ஃப்ரண்டில், 10 கவுண்ட் பேக்கில். ஓகேவா? இப்போ ஹிப் ரொட்டேட். ஹிப் 10 கவுண்ட், 10 கவுண்ட் ஃப்ரண்ட்டு, 10 கவுண்ட் பேக்கு. இப்போ நீ ரொட்டேட். 10 கவுண்ட் ஃப்ரண்ட்டு, 10 கவுண்ட் பேக்கு. ஹேண்ட் சைட் ஸ்விங். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு. இதுதான் வார்ம் அப் தான் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து ஸ்ட்ரெச்சிங். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஸ்ட்ரெச்சிலேருந்து போகணும். ஹேண்ட் ஸ்ட்ரைட், எல்போ பெண்ட், கவுண்ட்ஸு அப்படியே ஹோல்ட் பண்ணணும். எல்லா ஸ்ட்ரெச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஓகேவா? 10 கவுண்ட்ஸ் நல்லா ப்ரெஷராக கொடுத்து ஹோல்ட் பண்ணுங்க. உங்களோட ஓன் ப்ரெஷர். இந்த கை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அடுத்தது வந்து ட்ரைசெப் ஸ்ட்ரெச். அண்ட் ஃபோல்ட். இந்த எல்போவில் பிடிச்சிட்டு பேக்கில் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணி அப்படியே 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். சேஞ்ச். அப்புறம் லெக் வைடாக வச்சுட்டு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு இந்த ரிஸ்ட் இருக்குங்க இல்லையா, ரிஸ்ட்டை வந்து அவுட் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு இந்த ரிஸ்ட்டில் பிடிச்சிட்டு அப்படியே பெண்ட் பண்ணுங்க. எந்த சைட் பிடிச்சிருக்குமோ அது அப்படியே ஆப்போசிட். ஃபஸ்ட்டு ரைட்னா ரைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். பெண்ட் நல்லா மேக்ஸிமம் பெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லாட்டிஸ்மஸ் தாசி வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இழுக்குதா? இப்போ அந்த பக்கம் மேக்ஸிமம் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணும். 10 கவுண்ட்டு பண்ணோம். இது ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த பக்கம் பார்த்து நின்றுட்டு
எந்த சைடு வால் சைடு இருக்கோ அந்த சைடு வந்து கை பின்னாடி இப்படி வந்துடணும். வந்துட்டு 1 ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிங்கன்னா உங்களோட செஸ்ட் மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ரைட் லெக் மூவ் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் இந்த நீயை ஃபோல்ட் பண்ணி மூவ் பண்ணணும். வெரி குட். உங்களோட நீல கரெக்டாக ப்ரெஷர் கொடுத்து பிடிங்க. புஷ் 10 கவுண்ட்ஸ். கை வந்து மேலே இருந்து ஸ்விங் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸ்விங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வாலில் சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். 10 கவுண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணணும். 10 கவுண்ட் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஆமாம் இழுக்கும், அப்படிதான் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே. மக்களே, அதாவது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் அப் ஃபார்முலா. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் இதை பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் ஆச்சுன்னா அந்த வார்ம் அப் நீங்கள் பண்ணிவிட்டு தென் டேரெக்டாக வந்து நம்ம வந்து இதுலேருந்து பண்ணிக்கலாம். அதாவது ஒர்க் அவுட்லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வார்ம் அப் அண்ட் ஸ்ட்ரெச். டே 1 மட்டும் இல்லை, டே 99 வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி இதை பண்ணியே ஆகணும். பண்ணிட்டு தான் ஒர்க் அவுட்கே நம்ம போகணும். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம வந்து அப்பர் பாடிக்கான இது ஸ்ட்ரென்தனிங் போயிடலாம். சரிங்களா? லோவர் பேக் ஸ்ட்ரென்தனிங். ஓகேங்களா? ஃப்ளாட்டாக படுத்துங்க. ஆமாம், ஃபேஸ் அப் மேலே, ஃபேஸ் அப். ஹெட் அங்கே வச்சுங்க. லெக் நல்லா டீப்பா நோஸ்ல மேலே வரும்போது மேலே அப்பர் இது பார்க்க தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டினியூஸாக பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா இடுப்பு 2 பக்கம் நல்லா பிடிக்குது. Ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Very good. Stop. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நான் ஒன்றுது இருக்குதா? ஆமாம். ஆக்சுவலி வந்து சிசேரியனால ஸ்டிச் போட்டிருப்பாங்கல்ல, அதனால நம்ம ஆப்போசிட் கால் தூக்கும் போது இந்த இடம் அப்படி ஸ்டிச் போட்ட இடம் இழுக்குது. பிடிக்கிறதுனா இப்படி இது ஒரு மாதிரி இப்படி இழுக்குது, தொடைய நோக்கி இப்படி இழுக்குது, ஏதோ ஒரு நரம்பு கீழே தொங்குற மாதிரி. எல்லாம் வந்து ஸ்ட்ரென்தனிங்காக இது பண்ணீங்கன்னா நல்லா கோர்ல நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Very good. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நீக்கும். சரிங்களா? ஓகேவா? இது என்னன்னா
ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஷோல்டர் இருக்குது லெக் ஒயிடாக வச்சு அப்புறம் ஸ்லோவாக ஸ்குவாட் பொசிஷன். அதாவது ஸ்குவாட்னா இது எப்படின்னா எல் ஷேப்பில் இருக்கும். எல் ஷேப்பில் இருக்கும். சேர் கொடுத்தீங்கன்னா அப்படியே இதிலே வச்சு ரெடியா? ரைட்டு போகலாமா? நீங்கள் 10 கவுண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 10. ரெடியா? ரெடி. ஸ்லோலி டவுன் டவுன் டவுன். முடியும் 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 பண்ணலாம். வெரி குட். ஸ்லோவா ஸ்லோவா டவுன் பண்ணுங்க டவுன் பண்ணுங்க டவுன் பண்ணுங்க. வெரி குட். அம்மா 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர் 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 சூப்பர். அவ்வளோதான் அதே மாதிரி. வாரத்தில் இந்த வால் ஸ்குவாட் மாமா 5 நிமிஷம் பண்ணால் மாமா 10 செகண்ட் கூட பண்ண முடிய மாட்டேங்குது. அவ்வளோதான். 5 மினிட்ஸ் போட்டு பண்ணுவோம். நான்லாம் 8ஆம் கிளாஸில் 45 நிமிஷம் பண்ணியிருக்கேன். 8th படிக்கும்போதே. சயின்ஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா பீரியடுக்குள்ளே வரும்போதே வெளியே போய் அரமண்டி போடுறான்வார். போட்டோம்னா அவ்வளோதான். முடிகிற போது தான் உள்ளே போய் உட்காருன்னுவார். அடுத்து போமா. ரெடி. இதில் 15 ட்ரை பண்ணலாம். ஓகே ரெடி. கமான் ஸ்டார்ட். 1 2 3 கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Very good. Relax. 13 14 15. Relax. Very good. அவ்வா இது எல்லாருக்கும் பார்க்க ஈஸியாவே தெரியும். ஆனா பண்ணும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அதான் வலி நடுங்குது. அதாவது தொடையில ஃபுல்லாவே எல்லா மசிலுமே ஆக்டிவேட் ஆகும். இந்த 3 மசில் இருக்கும். 3 மசில் ஆக்டிவேட் ஆகும். அதான் இது பண்ணா லைஃப் லாங் நீ பெயினே வராது. இப்போ வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து நிறைய பேருக்கு நீ பெயின் அது மாதிரிலாம் நிறைய வருது. இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா இந்த நீ பெயின் ப்ராப்ளமே வராது. நல்லா நீ ஸ்ட்ரென்தனிங் ஆகும். 1 2 3 4 பார்த்தீங்களா? ஓகேன்னு சொல்லுங்க. எந்திரிச்சு இது வந்து 20. ஐயா யாருங்க பின்னாடி என்ன நீங்க பெரிய இது காமன் பிரிட்ஜ் மாதிரி வளர்ந்துருக்கு. அப்படியா? ஆமா. ஏன் லேசா தூக்குறேன். தூக்குற பிளாட்டா இருக்கும். ரெடியா? மல்லிகை முல்லை ஆதவன் படம் மாதிரி பேசாம வீட்டுல இருந்துக்கலாமோ நானே வந்து மாட்டிக்கிட்டேனோ. கமான் கமான். டெட் பக். ரெடியா? ஹேண்ட் ஸ்ட்ரைட். லெக் புல். இங்க இருக்கலாம். இவ்வளவு அதிகமா இருக்கலாம். கை ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஓகேவா? இப்போ 15 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Very good. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. முடிச்சிட்டோம். சூப்பர் சூப்பரு. நம்ம 3 செட் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து லாஸ்டா கோருக்கு மட்டும் ஒரே ஒரு எக்ஸசைஸ். ஓகேவா? இது எப்படின்னா நெக் ரைஸ் ஹோல்டு.
35 டிகிரியில் வந்து லெக்கை அப் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். ஓகேவா? ஹெட் அப் பண்ண வேண்டாம். ஹெட் சாஞ்சே இருக்கணும். லெக்கை மட்டும் மேலே ரைஸ் பண்ணணும். அதாவது இந்த லெவல். ஓகேவா? ரெடி சிஸ்டர் ஸ்டார்ட். வெரி குட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. வெரி குட். ஆமா சூப்பர். இதோட கோர்ல நீங்க பண்ணும்போதே அதை ஃபீல் பண்ணுங்க. ஆமா ஆமா நல்லா தெரியுதா ஸ்டொமக்ல? தெரியுது, நல்லா தெரியுது. கம் ஆன் ஸ்டார்ட். 1 2 3 பரவாயில்ல, ஹோல்ட் பண்ணாலும் பரவாயில்ல. 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணது எல்லாமே ஸ்ட்ரென்தனிங் ஒர்க். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 20 மினிட்ஸ் கார்டியோ ட்ரெட்மில் பண்ண போகிறோம். வாக்கிங் பண்ணோம். டம்பிள் வெயிட் அதெல்லாம் பொறுமையாக தான். அதெல்லாம் பொறுமையாக முதல் நாளே ஸ்ட்ரென்தனிங் நம்ம பாடியில் மசில் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து டம்பிள்ஸ் வெயிட்ஸ் எல்லாமே போகணும். சரிங்களா? இப்போ வந்து 20 மினிட்ஸ் கார்டியோ முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே 2. ஓகேங்களா? டன். தேங்க்யூ மாஸ்டர். மக்களே, ஃபர்ஸ்ட் நாள் வார்ம் அப்லேருந்து ஸ்ட்ரென்தனிங் வரையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எதுக்கு நல்லதுன்னா, முதல் வந்து மசிலை கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் டிக்கெட்டு தூக்கணும் போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பலமாக இருப்போம்ல. இல்லைனா சதை அங்கங்கே பிடிச்சிக்கிறோம், சரியாக இருக்காது. அதனால தான். ஸோ இது எல்லாமே ஃப்ளோர் எக்ஸசைஸு. இதை நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆமாம். ஸோ நாங்கள் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள். இது முடிச்சோமே ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் உங்கள் வீட்டுக்கிட்டே அந்த வீடு சரௌண்டிங்லேயே சும்மா ரவுண்ட் அடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உனக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? இன்னைக்கு ஆக்சுவலி என்னன்னா, அந்த துரு பிடிச்ச வண்டியை திருப்பி டஸ்ட் பண்ணி ஆயில் ஊற்றலாம் எப்படி ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா திருப்பி அந்த ஒர்க் அவுட் அதோட ரொட்டீன் இப்போ தானே இன்னைக்கு தானே ஃபஸ்ட் டே வருது. வண்டி இப்போ கொஞ்சம் இன்ஜின் சாவி போட்டால் கொஞ்சம் இழுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவலி வந்து டெலிவரிக்கு அப்புறம் தான் தெரியுதுமாம்மா பாடி எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு, எங்கெங்கே இழுக்குது. இப்போ இதே வழி தான் நார்மல் டெலிவரி பண்ணவங்களுக்கும் அவங்களுக்கும் இப்படியே மாதிரி தான் இருக்கும். இந்த இதெல்லாம் இருக்குது ஒர்க் அவுட் பண்ண. ஸோ கண்டிப்பாக டெலிவரி ஆனவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக ஆகுமா. ஆமாம் மக்களே, எடுத்த நாள் முதல் அப்படின்ற மாதிரி இன்னும் வண்டியை நிப்பாட்டாமல் ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமாக வந்து ஒரு ஓட்டம் ஓடணும். அது நின்றமே இப்போ சைக்கிளில் போங்கன்ட்டாங்க. இந்த அப்புறம் வாக்கிங் போயிட்டுருக்கா. இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இது பண்ணிகிட்ருக்கா. இங்கே பாருங்க யார் வந்திருக்காரு. நமஸ்காரம். நல்லா இருக்கேடா? நல்லா இருக்கிறான். யாருக்கும் கால் பண்ணிட்டேன். டாக்டர் எங்களுக்கு தான் நல்ல ஒரு வழிமுறை சொல்லுங்க. நானே வழி இல்லாமல் தாங்க இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க இங்கே ஒர்க் அவுட் பண்ணுங்க, நம்ம கிட்ட டயட் வாங்கிக்கோங்க, எல்லாருமா சேர்ந்து 99 days கோல் 99 days தானே. ஆமாம். வேற நானுமே வந்து என்ன தெரியுமா, எங்களுக்கு 99 daysல 10 kg குறைச்சோம்னா 1 lakh கிஃப்ட் ப்ரைஸ். யார் கொடுப்பா? இங்கே சாலைட்லேருந்து இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் எனக்கு தான் சொல்லவே இன்னொரு விஷயம் தெரியுமா, நாங்கள் ஒரு நாள் வராம விட்டோம்னா 5000 மைனஸ். யாரு நீங்க கொடுக்கணுமா? மைனஸ் ஆயிரும். அந்த 1 லட்ச ரூபா அவங்க அதனால தான் எனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ தெரியுது why they have not given to me. ஏன்னா மைனஸ்ல போகும். ஆமா. 1 லட்ச ரூபா தாண்டி மிச்ச மைனஸ். நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதேதான். இந்த தடவை மோட்டிவேட் ஆகிறோம், பண்றோம். எங்களோட ரோல் மாடலே எங்க டார்லிங் சரத்து தான். அவ வேற ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நீங்க எப்படி வீட்டில் சமையல்லாம் எப்படி அளவு அளந்தா இல்லை வெட்டியா? அதுதாங்க கிரிட்டிக்கல். இப்போ உங்க 2 பேருக்காக 2 பேரும் வெயிட் லாஸ் ஜர்னியில் இறங்கிடுவீங்க. நான் ஒரு ஆளுக்கு வெயிட் கெயின், ஒரு ஆளுக்கு வெயிட் லாஸ். இருக்கிறதே 2 பேர் தான். எதுக்கு சமைச்சுக்கிட்டு ஆர்டரை போட்டு விட்டுருணும்? காசு இல்லைம்மா. இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வந்துட்டாங்க. நம்மால் தான் நமக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்தா மட்டும் போடுறாங்க. எல்லாரும் ஒர்க் பண்ணுறது எல்லாரும் தான் பண்ணுவாங்க. அவர் பண்ணுவாங்க. மக்களே ஃபுல் டயர்டு. ஆனால் பார்த்தா ஒரு நாளே கொஞ்சம் கலரான மாதிரி தெரியும். உடனே உங்களுக்கு மனப்பிராந்தி இருக்கு, மனப்பிராந்தி. ஏன்னா அந்த வேர்வையெல்லாம் வெளியே வந்து இந்த ஹோல் ஃபுல்லாக டெவலப் ஆயிடும். இப்போ எனக்கு வந்து மூளையில் வருது. இவருக்கு போயிட்டு எங்கள் 2 பேர் சேர்த்து டயட் ஃபுட் சமைக்கணும், அதுக்கப்புறம் ட்ரிங்க் ரெடி பண்ணணும். எல்லாம் என்ன சுற்றிக்கிட்டே இருக்கீங்க? போகிறாரு அதுக்கு டயட் ஃபுட் ரெடி பண்ணணும், என்னென்ன வாங்கணும், சூப்பர் மார்க்கெட் போகணும், மூளைக்குள்ள அப்படி ஓடிட்டு இருக்கு. போகலாமா?
போகலாம், சூப்பர் மார்க்கெட் போகலாம். மக்களே டெய்லியும் கண்டினியூ பண்ணுங்கள். டே 2 வெயிட் பண்ணுங்கள். பாய்.